தோழியில் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அதிகம் திரிஷாவுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளிநாட்டுக்கும் போவாங்க. அவங்க சொன்னது பேரில் திரும்பி வராங்க. இங்கே நிறைய பேர் திரிஷா எங்கேப்பான்னு சொல்லி நிறைய கதைகள் வச்சுட்டு பெரிய டைரக்டர்லேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் கான்டாக்டும் இல்லை. அதற்கு பிறகு தான் திரிஷா அவங்க நண்பர்கள் மூலம் தோழிகள் மூலமாக தெரிஞ்சு திரும்பி வர்றாங்க. சில குறிப்பிட்ட படங்களுக்கு கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியல. எல்லா பேரும் சொல்கிறாங்க, ஒரு விஷயம் ஏதோ நடந்தது, ஓகே, நீ வெளியில் வாம்மா, உனக்குன்னு ஸ்பேஸ் இங்கே அதிகமாக இருக்குது. 2 பேர் தான் இருக்கீங்க ஹீரோயினில், அதில் நீ டாப்பில் வேறு இருக்க, நீ வான்னு சொன்னதுக்கு பிறகு தான் சில கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய முக்கிய காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அவர் அந்த பிரேக்கப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர, இந்த டிப்ரெஷன் வெளில இருந்து லாக் ஆகி தான் பழைய திரிஷா நம்ம பார்க்க முடியுது. அப்படியே ஒரு மிகப்பெரிய கதை சொல்லப்பட்ட கதை தான் பொன்னியின் செல்வன். அதில் மணிரத்னம் சொல்லும்போது மணிரத்னத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிராண்ட் இருக்குதுன்னு தெரியும். அந்த கதை பிரமாதமாக இருக்குது. நிஜ கதையின் அடிப்படையில் அந்த நம்ம சொன்னது ஏஞ்சல் மாதிரி அந்த கேரக்டர் வந்து அதெல்லாம் ஒரு தேவதை மாதிரி இளவரசியாக வருவாங்க. அது பெரிய படத்துக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் அதற்கு பிறகு தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து இப்போது அது லைன் அப்பில் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. பட் ஏன் இப்போ திரிஷாவை பேசுகிறாங்க அப்படிங்கிற